காலையிலே உங்க எல்லாரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்கிறது மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 11:3. இன்னொருத்தர் வாசிக்கலாம். ஆமென். இன்னொருத்தர் இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிக்கலாம். எரேமியா 11:3 கன்னடால. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஜூன் மாசத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகமானது பாபிலோனிலே இவர்கள் 70 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்த நாட்களில் எழுதப்பட்டது. இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கென்று சில தனி சிறப்புகள் உண்டு. சிறு பிள்ளையாய் இருந்தபோது இவன் பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். சுதந்திரம் இல்லாத ஒரு தேசத்திலே வாழ்வது என்ன என்றால் என்ன என்று இவனுக்கு தெரியும். அங்கே கர்த்தர் இவனை ஒரு தீர்க்கதரிசியாய் எழுப்புகிறார். அவன் எழுந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிற தீர்க்கதரிசியாய் மாறினான். இவனுக்கு புலம்பல் தீர்க்கதரிசி என்று கூட பெயர். ஏன்னா புலம்பலின் புத்தகத்தை இவன் தான் எழுதினான். இப்போ இந்த தீர்க்கதரிசி அநேக காரியங்களை இந்த புத்தகத்துல எழுதி வைத்திருந்தாலும், இன்றைக்கு நாம தியானிக்கிற இந்த பகுதி நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின் பகுதி. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின் பகுதி. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு. We wanted to listen to voices. அநேக குரலை நாம் கேட்க விரும்புகிறோம். அது பாடலாய் இருக்கட்டும், செய்தியாய் இருக்கட்டும், ஏன் தீர்க்க தரிசனமாய் கூட இருக்கட்டும்.
நம்முடைய குடும்பத்திலே கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யாரை தேடி போறாங்க நிறைய பேரு? சொல்லுங்க, வெட்கப்படாத சொல்லுங்க. தீர்க்கதரிசிங்களை தேடி போறாங்க. வேற என்ன, வேற ஆள்கிட்ட போறாங்க. கிறிஸ்தவங்க எங்க போவாங்க இல்லையா? நம்மளுக்கு அது தானே. ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு. இப்ப என் சத்தத்தை யார் கேட்டுனுக்குறாங்க? என் சத்தத்தை யார் கேட்டுங்கிறது? இது எங்க 50-60 பேர் வீட்டுல தூங்கினுக்கிறவங்க, வேற வேலையாக்குறவங்க இல்ல. இப்போ என் சத்தத்தை கேட்டுனா ஆண்டவர் வராரு, பேச வராரு, அவரை கேட்க வரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இங்க ஒரு மீட்டிங், இங்க ஒரு தொடர்பு, இங்க ஒரு முகமுகமாய் பார்க்கிற ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அதுவே போதும். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்களேன். அதுவே போதும். ஏசுநாதர் என்ன சும்மா பார்த்துட்டாருன்னா போதும். நான் இப்படி கையாட்டுறப்போ என்னை பார்த்து பாய் அப்படின்ட்டாருன்னா போதும். என் வாழ்நாளின் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். என் லைஃப் லாங் பிரச்சனை எல்லாம் சும்மா என்னடி பார்த்துட்டாருன்னா போதும். இப்போ என் சத்தத்தை கேட்டுனா இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதை கேட்கறதுக்கே நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆண்டவர் சத்தத்தை நாம கேட்கல. அவர் சத்தத்தை கேட்கணும்னா அவர் வரும் பொழுதெல்லாம் நம்ம வரணும். அவர் வரும் பொழுதெல்லாம் நாம் வர வேண்டும். ஃபர்ஸ்ட் அவர் சத்தத்தை கேட்க. இரண்டாவது, நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அவர் சொல்றார், இதை செய், இதை செய்யாதன்னு சொல்றார். இதை நடப்பித்து காட்டு, இதை நடப்பிக்காதன்னு சொல்றார். இங்க போ, இங்க போகாதன்னு சொல்றார். ஆலோசனை கொடுக்கிறாரு, வழி நடத்துறாரு. உன் கண் மீது என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ செய்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும்னு சொல்றார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வாயானால் உனக்கு நலமாயிருக்கும். நீ என் கற்பனைகளை கை கொண்டாயானால் நலமாயிருக்கும். என் ஆலோசனைகளின்படி நீ நடந்தாயானால் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். என்னுடைய வழிகளிலே நீ நடந்தால் உனக்கு ஆபத்தில்லை. காரணம், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். நான் உனக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது உன்னை பாதுகாப்பேன். வியாதி பலவீனம் வரும் பொழுது நான் உன்னை சுகப்படுத்தும் தெய்வம் யெகோவா ராஃபாவாய் இருந்து உன்னை என்ன பண்ணுவேன்? சுகப்படுத்துவேன். உனக்கு ஆகார குறைவு ஏற்படாது, உனக்கு வஸ்திர குறைவு ஏற்படாது. ஏன்னா நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகிறவர். நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகிறவர். இப்ப ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி வழி நடத்தினார். வழி எங்கும் கர்த்தருடைய போஷிப்பு இருந்தது. வழியெங்கும் கர்த்தருடைய போஷிப்பு, பாதுகாப்பு இருந்தது. அவங்க வஸ்திரம் பழசா போல, அவங்க செருப்பு தேஞ்சு போல, அவங்க வளர வளர வஸ்திரம் சேர்ந்து வளர்ந்தது, செருப்பு சேர்ந்து வளர்ந்தது. இந்த மாதிரி அற்புதம் எல்லாம் நம்ம எங்கேயுமே கேள்விப்பட முடியாதது. ஒருவேளை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வழியிலே அவர்களை நடத்துகிறார். அந்த கூட்டத்துல நம்ம இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன்.
ஆண்டவரே இதுவானா இது கஷ்டம், நான் இப்படி போய் சுத்தி நான் அப்படி வருவேன்னா போய் வா, தண்ணி கிடைக்காது, மண்ணா கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பத்தினுடைய பாதுகாப்பு கிடைக்காது. சத்துருக்கள் வந்து, விரியன் பாம்புகள் வந்து, காட்டு மிருகங்கள் வந்து தாக்குனா நான் பொறுப்பில்லை. ஆனா என்னுடைய அந்த வழிகாட்டுதலின்படி எப்படி தெரியுமா, மேகம் எழும்புனா அவங்கவுங்க மூட்டை கட்டுவாங்க, மேகம் நின்னுட்டா மூட்டையை அவுத்துருவாங்க. அப்படின்னா புரியுதா? அவங்களுடைய பயணம் மேகம் புறப்பட்டால் அவங்க போவாங்க, மேகம் நின்னுட்டா நின்னுடுவாங்க. அந்த மேகத்திலே கர்த்தர் இருந்தார். அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக கர்த்தர் இருந்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என் சத்தத்தை கேட்டு நான் சொல்லுகிறபடி செய்ய கவனமாயிருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அநேக சத்தத்தை கேட்கிறோம். அவைகள் நம்மை வழிவிலக செய்கிற சத்தங்கள், நம்மை வழிவிலக செய்கிற ஆலோசனைகள், தேவ கோபாக்கினையை நம் மீது வரவழைக்கும்படியான ஆலோசனைகள். வேற யாரும் வேணாம். எதிர் வீட்டுக்கார், பக்கத்து வீட்டுக்கார், பின்னால் வீட்டுக்காரு, அவங்க இன்னும் இயேசுநாதரை ஏத்துக்கல, அவங்க அவங்க வழியில எதிர்க்கிறார்கள். உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க சொல்லுவாங்க ஆலோசனை, யாருக்கும் தெரியாம என் கூடவா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டுன்னு போயிட்டு வந்துடுறேன், உந்தெல்லாம் சரியா போயிடும். நம்ம தானே அதை நம்பி போனோம் தானே. போயிட்டு வந்த பிறகு எல்லாம் சரியா போயிச்சா? 10 மடங்கு வந்து தலையில ஏறிக்குச்சு. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. ஏன்னா அது துரு ஆலோசனை, கர்த்தரை விட்டு வழி விலக செய்கிற ஆலோசனை. கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேளு. நான் மெய்ப்பனால் என் குரலை மந்தை ஆடுகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தான் தெரியும். நான் தான் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே வழி நடத்துகிற உங்கள் மேய்ப்பன். இந்த மாதம் முழுக்க கர்த்தர் அவருடைய சத்தத்தின்படி நாம நடந்தால், அவருடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால், அவருடைய பாதைகளிலே நடந்தால், ஆகார குறைவில்லாமல், வஸ்திர குறைவில்லாமல், எந்த நோய் நொடியும் இல்லாமல், எந்த ஆபத்து விபத்தும் இல்லாம நேர் பாதையிலே கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நீங்கள் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்கள், சொல்லுங்க, நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்புறம் நீங்கள் என் ஜனம். அவர் தேவனாயிருந்தால் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய, அவர் தேவனாயிருந்தால் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அடுத்து ஏன் பார்த்துக்குவார்னா, நீங்கள் அவருடைய ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அவருடைய ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் அவருடைய ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஏன் சத்தத்தை கேளுங்க. நேர் பாதையில நான் உங்களை வழி நடத்துவேன். நல்ல பாதையில நான் உங்களை வழி நடத்துவேன். என் பாதையில உனக்கு ஆகாரம் இருக்கும், உனக்கு வஸ்திரம் இருக்கும். நான் கொடுக்கிற பாதையிலே நீ நடந்தால் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். நீ எதை குறித்தும் இந்த பாதையில கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரத்துல நம்மை கவலை, பயம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கவலையும் பயமும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது.
உண்மையா நான் சொல்றேன் கேளுங்க. யாரு பேச்சும் கேட்காதீங்க. யாரு பேச்சும் கேட்காதீங்க. வெறும் ஆண்டவர் பேச்சு. சும்மா நான் சொல்லிடுவாங்க. நீ செத்துருவேன்ட்டு. கேட்ட அப்புறமா நீ கதை முடிஞ்சிச்சு. தலை நோவது இல்ல, வெறும் இந்த பக்கம் நோவது இல்ல, மூளையில கட்டி வந்துட்டுக்கும். சின்ன கோல்டுக்கு வந்த தலை நோவது. சொல்றவங்க என்னன்ட்டு இருப்பாங்க, மூளையில உள்ள பெரிய கட்டி இருக்கும், அதனால உனக்கு அப்படி நோவுதுன்னு. அவள் தான் முடிஞ்சிச்சு. அது கேட்டதுமே அவுட்டு. நீ அப்படிப்பட்டவங்க சவகாசம் உனக்கு என்னத்துக்கு? மூளையில கட்டியா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இருந்தா கூட நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சத்தத்தை கேளுங்க. மனுஷனுடைய சத்தம் வேண்டாம். உன்னை பயங்காட்டுற சத்தம் வேணாம். உனக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்தம் வேணாம். உன்னை கலங்கடிக்க பண்ணுகிற சத்தம் வேணாம். யார் சொன்னாலும் சரி, நான் சொன்னா கூட சரி, என் சத்தம் கூட வேணாம். கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அவர் நம்பிக்கையின் வார்த்தையை கேளுங்கள். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன உனக்கு கவலை? இன்னொரு கை அப்படியே காத்துல போட்ட விடு. ஒரு கை தான் அவர் பிடிச்சுக்கிறாரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. உனக்கு எந்த பாதிப்பும் வராது. காரணம் என்னன்னா, கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருக்கிறார். இந்த மாசம் முழுக்க இந்த பலவீனமான கரத்தை பலமுள்ள அவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை எப்ராயிமை கரம் பிடித்து நடக்க பழக்கினது போல படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் நம்மை வழி நடத்துவார். என் சத்தத்தை கேட்டு நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஒரு சின்ன ஜூன் மாசம் என்ன ஆண்டவர் சொன்னாரு? நான் உங்கள் தேவனாய். ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்கள் அவர் தேவனா இருந்த எல்லாத்தையும் அவரு பார்த்துக்குவார். எதை பத்தி எனக்கு என்ன இல்ல கவலை. எல்லா கன்சர்ன்ஸ், உடைய கவலைகளை எல்லாம், உடைய பாரங்களை எல்லாம் அவரிடத்துல வைத்து விடுங்கள். அவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒருத்தர் ஜெபம்